ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான தட்டைப்பயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். தட்டைப்பயிரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாம் ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இட் கண்ட்ரோல்ஸ் பிளட் சுகர் அஸ் வெல் அஸ் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுது. இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல தட்டைப்பயிரை ஒரு 200 கிராம்ஸ் தட்டைப்பயிர் எடுத்து 2 to 3 hours ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா குக்கரில் ஒரு 3 to 4 விசில்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். வெந்து வந்த தட்டைப்பயிர் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி எடுத்து ஊற்றி அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள், நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய் எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், முள்ளங்கி போட்டிருக்கேன். முள்ளங்கி போட்டிருக்கிறதுனால முள்ளங்கியோ வெண்டைக்காயோ யூஸ் பண்ணிங்கன்னா வதக்கிட்டு போடுங்க. வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கொதி வந்த வரைக்கும் வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச தட்டைப்பயிரையும் போட்டு நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருங்க. அதை கரைச்சி அதிலேயே ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. இதுக்காக கறி வடவம் இல்லை வெறும் சோம்பு, வெந்தயம் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.